ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு. கிட்னில வந்து கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் எதனால வருது? என்ன பண்ணா நம்ம வந்து அதுலேருந்து வெளியில வர முடியும்? அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். கிட்னி பிரச்சனை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. இப்போ வந்து எப்படி அத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ யூரின் போகும்போது உங்களுக்கு வந்து வலி இருக்கு, எரிச்சல் இருக்கு. நீங்க வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் காட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரிலாம் சிம்ப்டம்ஸ் இருந்துதா என்ன பண்ணலான்றதும் நான் சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி பிரச்சனைல கிரானிக் கிட்னி ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முதுகு வலி அதிகமா இருக்கும். கிட்னி வலியோட சேர்ந்து முதுகு வலி அதிகமா இருக்கும். யூரின் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம தண்ணி நெறைய குடிக்கணும். யூரின் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சரிங்களா? கண்ட்ரோல் பண்ணாம நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பாஸ் பண்ணிறணும். இதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னில ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தண்ணி நெறைய குடுங்க. எவ்ரி 1/2 அன் ஹவர் ஒன்ஸ் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. மார்னிங் நான் தண்ணி நெறைய குடிச்சுட்டேன். ஒரு சில டைம் நான் தண்ணி நெறைய குடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்க இருக்காதீங்க. எவ்ரி 1/2 அன் ஹவர், எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் வந்து 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். அப்படி இருந்தாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிட்னி ஸ்டோன் வராம பார்த்துக்கலாம். சரிங்களா? என்னோட டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய வீடியோஸ் இது மாரி உங்களுக்காக நான் குடுக்குறேன். சரிங்களா? தேங்க் யூ.